டெல்லியில் ஆளும் ஆம் ஆத்மி கட்சியைச் சேர்ந்த 21 எம்எல்ஏக்களின் பதவி பறிபோகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. கேஜ்ரிவால் தலைமையிலான ஆம் ஆத்மி அரசு கடந்த ஆண்டில் 21 எம்எல்ஏக்களை பார்லிமென்ட் செயலாளர்களாக நியமித்தது. இது ஆதாயம் தரும் பதவி என்பதால் இதற்கு மத்திய அரசு கடும் அதிருப்தி தெரிவித்திருந்தது. இதைத் தொடர்ந்து ஆதாய பதவிகளில் இருந்து பார்லிமெண்டரி செயலாளர் பதவிக்கு விலக்களிக்கும் வகையில் மசோதாவை டெல்லி சட்டசபையில் நிறைவேற்றி ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. ஆனால் அந்த மசோதாவுக்கு ஜனாதிபதி ஒப்புதல் அளிக்க மறுத்துவிட்டார். அரசியல் அமைப்பு சட்டப்படி ஒருவர் 2 பதவி வகிப்பது சட்டவிரோதம் என்று கருத்து தெரிவித்த ஜனாதிபதி இந்த விவகாரத்தை தலைமை தேர்தல் ஆணையத்துக்கு பரிந்துரைத்தார். ஆதாயம் தரும் பதவிகளை வகித்ததன் மூலம் விதிகளை மீறிய 21 எம்எல்ஏக்களை ஏன் தகுதி நீக்கம் செய்யக்கூடாது என்று தேர்தல் ஆணையம் சம்பந்தப்பட்டவர்களிடம் விளக்கம் கேட்டுள்ளது. இதில் இறுதி முடிவு தேர்தல் ஆணையத்தின் கையில் உள்ளது. 21 எம்எல்ஏக்கள் பதவி பறிபோகும் அபாயம் இருப்பதால் கேஜ்ரிவால் அரசுக்கு பெரும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. இது குறித்து முதல்வர் கேஜ்ரிவால் கருத்து தெரிவிக்கையில் 21 எம்எல்ஏக்களும் பார்லிமெண்டரி செயலாளர்களாக இருந்தபோது ஒரு பைசா கூட சம்பளமாக பெறவோ அரசு சலுகைகளையோ பெறவில்லை என்றார். இது மோடி அரசின் சதி என்றும் அவர் குற்றம் சாட்டினார்.